ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கபீர் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து குட் பேட் அகலியோட ஒரு 3 மினிட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நேற்று தான் 10ஆம் தேதி குட் பேட் அகலி வெற்றிகரமாக தியேட்டரில் ஒரு வழியாக ரிலீஸ் ஆகி செம கோலாகல வெற்றிகரமாக ஒரு ஓடி நல்ல ரெஸ்பான்ஸோட ரொம்ப நாளைக்கு வரமா தியேட்டரில் க்ரௌடோட பார்த்தேன். அது ஒரு அஜித் மூவி இவ்வளோ மாதம் இவ்வளோ க்ரௌடோடு நான் பார்த்தது குட் பேட் அகலி தான், ரொம்ப நாளைக்கு அப்புறமா. இப்போ இந்த குட் பேட் அகலியை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை இயக்கி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்தர் டைரக்ட் பண்ணியிருக்காரு, அஜித் குமார் நடிச்சிருக்காரு, த்ரிஷா ஹீரோயினா நடிச்சிருக்காங்க, சிம்ரன் இருக்காங்க, பிரியா வாரியர் இருக்காங்க, யோகி பாபு நடிச்சிருக்காரு, அர்ஜுன் தாஸ் வில்லனா பண்ணியிருக்காரு டபுள் ரோலில். ஸோ இதுதான் இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூஸ். இப்போ இந்த படம் ஆல் ஓவர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் எல்லா படத்துலையும் அனிருத்தோட மியூசிக் தான் இந்த ஜென்ரேஷனில் இருக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கிற கட்டத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்மளோட பழைய மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் கலக்கிட்டு இருந்தார் முதலாம். அவரை கூப்பிட்டு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்து மியூசிக் போட்டு விட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப அற்புதமாக மியூசிக் போட்டிருந்தாரு. அதுவே ஒரு பெரிய ஒரு சேஞ்சாக இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு வைபாக இருந்தது. அனிருத் ஒரு சாங்கும் பண்ணியிருப்பார் இதில், அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம பழைய மியூசிக் டைரக்டர்ஸுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கணும்ல. இப்போ வர எல்லா பாட்டிலையும் அனிருத் 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 அனிருத்னு மியூசிக்லாம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகி போயிடுச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி படத்தில் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய ரீமிக்ஸ் சாங்ஸ் தான், ரீமிக்ஸ் சாங்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா அருமையாகவே இருந்தது கேட்குறதுக்கு. அதில் எல்லா ரீமிக்ஸ் பாட்டுமே, படத்தில் இருக்க எல்லா பாட்டுமே, சிம்ரனோட அந்த பாட்டு எல்லாமே வந்து கேட்குறதுக்கு அந்த பழைய பாட்டு எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். ஆனால் அந்த ஒத்த ரூபான்ற அந்த குஷ்பு பாட்டும் இதில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த பழைய அந்த ஒத்த ரூபா பாட்டு வந்து நம்மளால் பார்க்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது, அவ்வளோ மோசமாக இருந்துச்சு அது. இப்போ இதில் வந்து அதை ரீமிக்ஸ் பண்ணியிருக்கு, அது நல்லா இருக்கு. மற்ற எல்லா பாட்டுமே வந்து ஒரிஜினலாகவே நல்ல சாங்ஸ் தான். ஸோ அதை ரீமிக்ஸ் இதில் போட்டிருக்காங்க. ஸோ அதுவும் இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டயலாக்ஸ், அஜித்தோட டயலாக்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லா இருந்துச்சு. அஜித் சாரோட அந்த ட்ரெஸ்ஸு, ஹேர் ஸ்டைலு, அந்த வாய்ஸு, அந்த டயலாக்ஸு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நிறையா படத்தில் விஜய் சாரோட டைலாக்லாம் வந்தது. ஸோ அதெல்லாமும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படத்தில் டான்லி, ஜான்விக்கு, இவங்க மணி ஹேஸ்டில் வர ப்ரொஃபஸர் எல்லாரையும் காட்டி எடுத்து வச்சுருந்தாங்க. இந்த படத்தில் ஸ்டோரி இருக்கா அது இருக்கான்லாம் கேட்காதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு பக்கா ஃபேன் பேஸ் மூவி. அஜித் சாரை வந்து பந்தாவாக காட்டணும், இல்லை மாசாக காட்டணும், பழையபடி காட்டணும் நம்ம அப்படின்றதுக்காக எடுத்த ஒரு படம் தான் இது. ஏன்னா விடாமுயற்சிலாம் ரொம்ப ஸ்லோவாக வயசான மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஆனால் விடாமுயற்சி நல்ல படம், சூப்பர் படம். பட் ரொம்ப ஒரு வயசான கேரக்டர் மாதிரி காட்டிட்டாங்க. ஸோ பழைய அந்த ஒரு அஜித்தை திருப்பி மீட்டு கொண்டு வந்து காட்டுறது தான் வந்து இந்த குட் பேட் அகலி. ஸோ அந்த மாதிரி இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. விஜய் ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள் எல்லாரும் பார்க்கலாம். இந்த படத்தை போய் கன்ஃபார்மாக தேட்டரில் பாருங்க. சரியான மாசு படத்தில் ஒரு சீன் பை சீன் மாசு வந்துகிட்டே தாங்க இருந்துச்சு. அதே மாதிரி அஜித் சார் பழையபடி மாஸ் பண்ணியிருந்தார். இதுக்கு மேலே வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. எல்லாரும் போய் படத்தை பாருங்க.